ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய பிறந்த நாள் ஜூன் 22ஆம் தேதி நடக்க போகுதுங்க, கொண்டாடப்பட போகிறது. அந்த நாளில் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தொண்டர்களுக்கும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் அவர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கட் அவுட் போன்ற விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு அதற்கு ஆகக்கூடிய செலவினங்களை மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னே சொல்லலாம். மதிப்பு மிக மகளிர் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 2500 பயனாளிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு அவர் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தார். தற்போது அதில் சில மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சிலர் தரப்பு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை புது பயனாளர்களுக்கு இப்படி ஒரு கட்டுப்பாடை விதிக்கலாம், இல்லாட்டினா நம்ம முழுசாகவே இந்த சீரமைப்பை மாற்றி அமைத்து நாம் எந்தெந்த பயனாளிகளுக்கு கொடுக்க வேண்டுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான பல வரைமுறைகள் அதில் தீட்டப்பட்டு இருக்கிறது. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும், யார் யாருக்கெல்லாம் இந்த ஒரு மகளிர் உரிமை தொகை கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு புறம் இருந்தாலும் அவருடைய பிறந்த நாளன்று இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதிப்பு மிக மகளிர் திட்டம் ரூபாய் 2500 எப்போது பயனாளிகளுக்கு வரும்? ஜூன் 22ஆம் தேதி தமிழக அரசினுடைய முக்கிய அப்டேட்டாக இது வெளியாகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது குறித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலும் கசைந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே தமிழக பெண்களின் வங்கி கணக்கில் மகளிர் உரிமை தொகை 1000 சேர்ந்திருக்கு. புதிய அரசு பதவியேற்றதில் இருந்தே இத்திட்டத்தின் எதிர்காலம் என்னவாகுமோ அப்படின்ற கவலையில் இருந்த குடும்ப தலைவிகள் தற்போது நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் தேர்தல் களத்தில் தாவேகா கொடுத்த மெகா வாக்குறுதியான அந்த ரூபாய் 2500 எப்போது கைகளில் கிடைக்கும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த பெண்களையும் ஆவலோடு காத்து கிடக்க வைத்துள்ளது. சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பெண்களின் வங்கி கணக்குகளில் நேற்று திடீரென ஒரு முக்கிய தொகை வரவு வைக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு அமைந்துள்ள சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாகவே பெண்கள் மத்தியில் ஒருவித பதட்டமும் குழப்பமும் நீடித்து வந்ததுங்க. முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மாதாந்திர நிதியுதவி திட்டம் தொடருமா அல்லது தற்காலிகமாக நிறுத்தப்படுமா என்ற சந்தேகம் அதிகரித்தபடியே வந்தது. தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பயனாளிகளின் வங்கி கணக்கில் பணம் நேரடியாக செலுத்தப்படுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமின்றி இந்த திட்டத்தின் மூலமா மாநிலம் முழுவதும் சுமார் 1.31 கோடி பெண்கள் தொடர்ச்சியாக பயனடைந்து வருகிறார்கள். முன்னதாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தாங்க. அவருடைய தேர்தல் அறிக்கையில் இதை குறிப்பிட்டிருந்தார். ஆனா அரசியல் களம் மாறியதை தொடர்ந்து இத்திட்டத்தின் எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழப்பட்டது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உரிமை தொகை வழங்கப்படும் என்று அதிரடி வாக்குறுதியை அளித்தார். இந்த தேர்தலில் தாவேகா மிகப்பெரிய வெற்றி பெற்று கடந்த மே 10ஆம் தேதி தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் பதவியேற்று புதிய ஆட்சியை அமைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் விவாதத்தில் திமுக அரசின் இந்த திட்டங்கள் தொடருமா என்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசியிருந்த முதல்வர் விஜய் முந்தைய திமுக அரசின் மக்கள் நல திட்டங்கள் அனைத்தும் தொய்வின்றி தொடரும் என மிக தெளிவாகவே அறிவித்தார். திமுக அரசு
கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டுமின்றி கல்லூரி மாணவர்களுக்கான கல்லூரி புதுமை பயன் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய இதர திட்டங்களும் தாவிக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு அவற்றின் பயனாளிகளுக்கும் தலா ரூபாய் 1000 வங்கி கணக்கில் நேற்று சரியாக வரவு வைக்கப்பட்டுள்ளது. தாவிக சார்பில் அறிவிக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் இந்த திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் என மறுசீரமைப்ப அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் கடந்த மாதமே முதல்வர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருந்தார். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் உரிமை தொகை முழுமையாக நிறுத்தப்படுமோ என்ற அச்சத்தை ஒருபுறம் பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அந்த அதிர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடந்த மாதத்தை போலவே இந்த ஜூன் மாதத்திற்கான உரிமை தொகையான 1000 ரூபாயும் பெண்களின் வங்கி கணக்கில் நேற்று சரியாக வரவு வைக்கப்பட்டது. இந்த தொகை வரவு வைக்கப்பட்டதை தொடர்ந்து 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட உள்ள ரூபாய் 2500 எப்போது நிறைவேற்றப்படும் என்ற பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. வரும் ஜூன் 22ஆம் தேதி தொடங்க உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதற்கான முக்கிய அறிவிப்பு வெளியாகி அடுத்த மாதம் அதாவது ஜூலை முதல் ரூபாய் 2500 கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனடைந்து வரும் 1.31 கோடி பெண்களுக்கு இந்த 1000 ரூபாயானது நேரடியாக 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுமா அல்லது தாவிக அரசின் புதிய விதிமுறைகளின்படி புதிதாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதன் மூலமாக புதிய பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்களா என்ற விவாதமும் குழப்பமும் தற்போதைய சூழல்ல பெண்கள் மத்தியில் தீவிரமாக நிலவி வருகிறது. புதிய அரசின் ஜூன் 22 அறிவிப்புக்காக ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தாவிக தலைவர் பிறந்த நாள் அன்று இந்த அறிவிப்பு வெளியாக அப்படின்னு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொண்டர்களுக்கும் சரி ரசிகர்கள் மத்தியிலையும் சரி தாவிக அரசு அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த ஒரு ஆடம்பரமோ இல்லாமல் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட போவதாகவும் அது மட்டுமின்றி கட் அவுட் வைக்கக்கூடிய வழக்கத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அந்த கட் அவுட்டுக்கு செலவு செய்யக்கூடிய பணத்தை வைத்து மற்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்யுமாறு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்காரு. இவ்வாறு ஒருபுறம் அவர் வேண்டுகோள் தங்களுடைய ரசிகர்களுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பட்சத்தில் அவருடைய பிறந்த நாள் அன்று இந்த முக்கிய அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு மிகவும் அதிகரித்து வருகிறது மக்கள் மத்தியில் அப்படின்னு தான் சொல்லணும்.